பிரைஸ் லார்ட். ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த யூடியூப் வழியாக பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை நான் சோத்திரிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இதோட நோக்கம் அநேக பேர் கடைசி காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜீசஸ் சைட்டு கால் என்ற யூடியூப்காக நாங்கள் ரொம்ப நாள் ஜெபிச்சு இதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கர்த்தர் கிருபையால். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அநேக பேருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. என்ன பாக்கியம் பெற்றார்கள், என்ன சீரை பெற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தான் இஸ்ரேல் தேசம் வந்து இந்த மீடியாலாம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆனாலும் அவர்கள் இந்த மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த இஸ்ரேல் தேசம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனமாகவும் அவர்கள் அறிவிலே ஞானத்திலே ஒரு கண்டுபிடிப்பில் அவர்கள் வந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஜனமாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு நிறைய நேரம் நமக்கு மேலே இருக்கவங்க மேலே பார்த்தா தான் நமக்கு போராமை வரும் இல்லைங்களா? அதே போல் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்குற யாவருக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு போராமை என்ன பண்ணுகிறது வருகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே, நம்ம பிழையாம் தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் பாலாக் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜனங்கள் இவ்வளோ திரளாக இருக்கிறாங்களே, விசாலமான இடத்துல இவர்கள் வந்து என்ன பண்ணணும், வரக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது, இவர்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக பிழையாமை என்ன பண்ணுறாரு, இந்த ராஜா பாலாக்கு வந்து சபிக்கும்படியாக அழைக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போ அந்த இடத்துல தேவாதி தேவன் அங்கே அவர்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, வழக்காடுகிறவராக இருக்கிறார். என்ன நான் சொல்ல வரேன்னா, அவர்கள் பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம். அவங்க யார் என்பதை பரிசுத்த ஜனம். அதற்கு மேலாக கர்த்தர் மட்டும்தான் தேவன் என்று துதிக்கும்படியாக அந்த சந்ததியை உருவாக்கப்பட்ட ஜனம். அப்போனா அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ அவங்க பாக்கியம் உள்ளவர்கள் தான் என்று நம்ம சொல்லலாம். சரி, என்ன சீர் பெற்றார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், இதில் பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இது சாதாரணமாக நம்ம அப்படியே படித்து விட்டுற முடியாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறாராம். முதல் பிரியம் அன்பு வைத்ததுனால தான் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் அப்படியே விட்டு விடாமல் அடித்து திருத்தி அவர்களை தன்னிடமாக அழைக்கிறார். அதுதான் அன்பு. இப்போது நம்ம பிள்ளைகளை அடித்து அவங்கள அப்படியே விட்டுறோமா? இல்லை, அடித்து திருத்துக்கிறோம், மறுபடியும் தம்மிடத்தில் நம்ம சேர்த்து கொள்ளுகிறோம். அப்படி அவர்கள் மேலே ஒரு பிரியம் வைக்கிறதே எவ்வளோ பெரிய கிருபை. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இந்த ரட்சிப்பு நான் நிறைய டைம் சொல்லுவேன். ரட்சிப்பு என்றால் பெரிய ஒரு வியாதியிலேருந்து, சமாதான குறைவிலிருந்து, அது மாத்திரமல்ல, நிறைய ஒரு போராட்டத்திலேருந்து, சிறைப்பட்டு இருக்கிற காரியத்திலேருந்து, அடிமைத்தனமாக விற்கப்பட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் ரட்சிப்பு என்றால் ஒரு விடுதலை. சாந்த குணமுள்ளவரை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார்.
சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிக்கிறார், ஓகே, அலங்கரிக்கிறார், ஓகே. ஆனால் அந்த ரட்சிப்பு அநேக பேரோட தவறுகளையும் குற்றங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்கள் ரட்சித்து அவர்கள் என்ன பண்ணுறாரா, அலங்கரிக்கிறவராக இருக்கிறாராம். அலங்கரிப்பு என்றால் ஒரு ஒரு முடிவுக்கு தான் அலங்கரிப்பு. ஒரு திருமணம் அலங்கரிப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வீடு கொடுத்தணும், ஒரு ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுகிறோம், அதுக்கு முடிந்த பிறகு அதுக்கு ஒரு அலங்கரிப்பு. இப்படி முடிவுக்கு தான் ஒரு அலங்கரிப்பை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ராஜா தேர்ந்தெடுக்கிறார், அவருக்கு ஒரு அலங்கரிப்பு, அங்கே அவருக்கு அந்த போஸ்டிங் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அலங்கரிப்பு அங்கே அவருக்கு முடிவுக்கு தான் அலங்கரிப்பு. பிரியமானவர்களே, அப்போது ரட்சிப்பினால் அலங்கரிப்பாரா? நம் அவர்தான் தேவன் என்று நம்பி வரும் பொழுது நம்மளை எப்படி இருக்கிறாரா, ரட்சிப்பில் நடத்தி அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவர் மட்டும்தான் தேவன் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போது நம்மளை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிக்கொண்டு தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். இன்றைக்கி அநேக பேர் படுக்கையில் கவலையோடு துக்கத்தோடு துயரத்தோடு ஏதோ யோசனை பண்ணிட்டு வியாதியோடு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறார்கள். ஆனால் அவரோட பிள்ளைகளுக்கு என்ன தராரா, பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கொண்டு தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, பாருங்க சொல்கிறாரு, யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அவர் இதை சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 100 வயசில் ஆபிரகாமுக்கு பிறக்கவே முடியாத ஒரு வயதான ஒரு மூப்பனுக்கு பிள்ளை பெற்றது அதிசயம். எதுக்கு? அவர் வேறு எந்த ஜாதிக்கு இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு தம்முடைய வசனங்களை இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். வேறு எந்த ஜாதிக்கு இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். என்ன செய்தார் சிஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா, 100 வயசில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை ஒரு வாக்குத்தத்தத்தின் குழந்தை. சரி, அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் ஒரு குழந்தை ஆகாதவனாக மாறிப்போனார், ஒரு குழந்தை ஆனவராக மாறிப்போனார். அந்த குழந்தையில் அந்த யாக்கோபு அவரோட பிறப்புகள், அவரோட பிள்ளைகளில் தான் 12 கோத்திரங்கள் உருவாக்கப்பட்டு, ராஜாக்கள் உருவாக்கப்பட்டு, பரிசுத்த ஜனங்கள் உருவாக்கப்பட்டு, அதில் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறகுறார். அப்போது பாருங்கள், நிறைய சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் ஒரு ஆகாரம் இல்லை என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. ஆகாரம் இல்லை என்று அவங்க எங்கே போகிறாங்கன்னா எகிப்துக்கு போகிறாங்க. யார்? யாக்கோபோட பிள்ளைகள் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துல ஒரு கடைசி மகன் என்ன பண்ணுற விற்கப்பட்டு அங்கே ஒரு ராஜஸ்தானத்தில் வைக்கப்படுகிறான் யோசேப்பு. அந்த இடத்துல ஆகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த யாக்கோபு குடும்பத்தில் ஆகாரம் இல்லை என்று போன தேசத்தில் அவங்க பலுகி பெறுகிறார்கள். இது பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள். ஆகாரம் இல்லை என்று போனவர்கள் அங்கே பலுகி பெறுகிறார்கள். பெருகி அநேக ஒரு பெரிய கூட்டமாக கானானுக்குள்ளே வருகிறார்கள். கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அநேக அற்புத அதிசயங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். எகிப்திலே ஏகப்பட்ட அற்புத அதிசயங்களை அவர் பார்க்கிறார்கள். 10 வாதைகளை, ஒரு 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 வித்தியாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
எகிப்து ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அவர்களை என்ன பண்ணுறாருன்னா காமிக்கிறார். இந்த எகிப்து ஜனத்துக்கு இருளாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் கொடுக்கிறார். இங்கே மழை பெய்யுது, அங்கே மழை பெய்யலை, இப்படி அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, போகிற வழியில் சமுத்திரத்தை பிளந்து அவர்கள் போகிறார்கள், வானத்து மன்னாவை சாப்பிடுகிறார்கள். பின்பு அவர்கள் கண்மலையை திறந்து தண்ணி குடி. ஏன்னா போகிற இடம் நடந்து போகிற இடம், அங்கெல்லாம் என்ன இல்லை, இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணி வெட்டி தண்ணி குடிக்க முடியாது. அந்த நேரத்தில் வயல் போட்டு என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. அவங்க நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவர்களை வானத்து மன்னாவை கண்மலை தண்ணீரும் குடித்து அவர்கள் மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் சமுத்திரம் திறக்கப்பட்டு நடந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதற்கு தான் சொல்கிறார், அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களே அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் தான் நிறைய பேர் போனார்கள், அவர்களும் பின்மாற்றத்தில் போனார்கள், பார்க்குறவைகளெல்லாம் அவர்களும் வணங்கி அடி வாங்குனார்கள். ஆனால் இன்றைக்கும் அவரை அறியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே அவரை அறியாமல் இருப்பீர்கள், ஆனால் வேதத்தை வாங்கி படியுங்கள், வேதத்தை வாங்கி படியுங்கள். இது இது எப்படி சொல்கிறது, எல்லா மதத்தாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்னும் நாளிலே நம்ம வீடுகளிலே வெளிச்சம் இருக்கிறது, வெளியே போனோம்னா வானத்திலிருந்து வெளிச்சம் இருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்று ஆராய்ந்து பாருங்கள். எப்படி கிறிஸ்தவ பிள்ளை தான் இந்த கரண்ட்டு கண்டுபிடித்தது உண்மையோ, அதே போல் வானத்தில் ஒரு ஒளியை வைத்தவர் தேவாதி தேவன். சரி, ஓகே. அதனால் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறியாமல் போகிறார்களே, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்காதீர்கள், அறிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இது இயேசுவை குறித்து இந்த வார்த்தை வருகிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அங்கே இந்த ஒரு கொம்பு தான் இனி நாளிலே இந்த உலகத்துக்கே இரட்சகராகவும் இந்த இருளிலே கிடக்கிற ஜனங்களுக்கு ஒளியாகவும் வியாதி உள்ளவர்களுக்கு அவர் வைத்தியராகவும் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதான கர்த்தராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்களுக்கு என்ன கொண்டாட்டம்? இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக. அப்படியாக அவரிடத்திலே வரும் பொழுது ஒரு கொண்டாட்டம் உண்டு. அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே பிரவேசிப்போமானால் நமக்கு பரலோகத்திலே ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாங்கி படியுங்கள், எல்லாமே படிங்க. நான் இதை மட்டும் படிங்க நான் சொல்லலை, எல்லாமே படிங்க, ஆராயுங்கள். அவர் யார் என்றது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் அறியாவிட்டால் எப்படி சொல்கிறது, எனக்கு மெய்யான இந்த உலகத்தை படைத்தவர் ஆதாமியவளை படைத்தவரை நீங்கள் அறியாமல் போய்விடுவீர்கள். பிரியமானவர்கள், அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவாரானால், அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கை கொடுப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டம் உண்டு. உங்களோட வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளை அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அமீன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நேசிங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அமீன். அல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்பா, நாளையிலே கூட அந்த வசனங்கள் பார்த்த பிரகாரமாக இதை பெற்றுக்கொள்கிறவங்க, இதை ஆமாம் அப்படின்னு நம்புகிறவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையிலே ஒரு கொண்டாட்டம் வரட்டமாப்பா. ஒரு கொம்பு அங்கே இருக்கட்டும் அந்த குடும்பத்தில். நீர் இயேசு வீட்டு தலைவராக இருங்கப்பா. அவர்களுக்காக நீ மரித்தீரே, அவர்களுக்காக ரத்தம் சிந்தீரே, அவர்களுக்காக நீ சிலுவை சுமந்தீரப்பா. உதவி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்துக்குள்ளே வழி நடத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் செபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.